நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பானது என்று பிள்ளைகளே, உங்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறாங்களா? எப்போ பார்த்தாலும் உங்க கூட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா? எப்போ பார்த்தாலும் உங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களா? உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும் போல பல்ல கடிச்சுக்கிட்டு உங்க கூட எப்பவுமே ஒரு கோபத்தோட காணப்படுறாங்களா? ஐயோ, ஏன் இப்படி இருக்கிறாங்க, என்னால் இதை சமாளிக்க முடியலன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேசுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41 அதிகாரம் 12வது வார்த்தையில, உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உங்க கூட யாரெல்லாம் போராடுறாங்களோ, அது உங்க வேலை ஸ்தலத்துல உங்க கூட போராடலாம், உங்க வீட்டில் உங்க கூட போராடலாம், நீங்க படிக்கிற காலேஜ் அல்லது ஸ்கூல்ல உங்க கூட போராடலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு போராட்டங்கள் இருக்குதோ, உங்க கூட யாரெல்லாம் போராடுறாங்களோ, அவங்களால நீங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கீங்களோ, அவங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ அவங்கள பார்க்க மாட்ட. நான் உன்னோட போராடினவர்களை நீ பார்க்க முடியாத அளவிற்கு எல்லாவற்றையும் நான் க்ளோஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. பயப்படாதீங்க. ஆண்டவர் நீங்க பட்ட பாடுகளுக்கும் நீங்க படுற வேதனைக்கு ஏற்ற விடுதலைய, ஏற்ற அற்புதத்தை இந்த நாள்ல செய்ய போறாரு. உங்களை ரொம்ப வேதனைப்படுத்துறாங்கல்ல, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்கல்ல, ரொம்ப மன வேதனையால உங்களை பார்த்துட்டாலே நீங்க அழாம நீங்க திரும்ப மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு போராட்டம், அப்படி உங்க கூட சண்டை போட்டு அப்படி உங்களை கேவலமா பேசி இருந்தாங்கல்ல, கர்த்தர் அவங்கள குறிச்சு உங்ககிட்ட சொல்றது, நீ அவங்கள நீங்க பார்க்க மாட்ட. ஏன்னா நான் உனக்காக ஒரு யுத்தம் பண்ணி அவர்களை நான் உன்னை சந்திக்க விடாம, அவர்கள் உன்னை சந்திக்க விடாம நான் எல்லாவற்றையும் தூரமாக்க போகிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்க தேடியும் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட அட்ரஸே இல்லாத அளவிற்கு தேவன் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நடக்குமா? அது எப்படி நடக்கும்? அது எப்படி சாமர்த்தியமாகும்? நிச்சயமா நீங்க விசுவாசிப்பீங்கன்னா உங்க சத்துருக்களை கர்த்தர் அப்படி மாற்றுவார். உங்க கூட போராடி உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டு உங்களுக்கு விரோதமான ஆலோசனைகளையும் உங்களுக்கு விரோதமான சதி திட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிற மனிதர்களை கர்த்தர் அப்படி உங்களை விட்டு தூரமா நீங்க தேடியும் காணாதிருக்கிற நிலையில கர்த்தர் அதை கொண்டு போக, உங்க சத்ருவை கொண்டு போக அவர் உண்மை உள்ளவரா இருக்காரு. விசுவாசிங்க. பாருங்க, தாவீதை தேடி சவுல் வந்து கொண்டே இருக்கிறாரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த உடனே தேடுறதை விட்டுட்டாரு. கடைசியில என்னாச்சு? சவுலுக்கு மரணம் வந்துச்சு. இதே போலதாங்க உங்க கூட போராடின நபர்களை நீங்க தேடியும் காணாதிருப்பீங்க. கர்த்தர்